ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. நாம் இப்பொழுது தேரெழுந்தூர் தேவாதிராஜன் சன்னதியில் நாம் இப்பொழுது இந்த சம்பிரோக்ஷணையை முன்னிட்டு இங்கே 108 பாலிகை கட்டிகை ஷராவ ஸ்தாபனம் நடைபெற்றுள்ளது. இது உத்தமோத்தம பாலிகை என்று நம்முடைய பாத்ம சம்ஹிதை, பாரமேஸ்வர சம்ஹிதை, ஈஸ்வர சம்ஹிதை, விஸ்வக்சேன சம்ஹிதையில் இதை பற்றின பிரமாணங்கள் கூறப்பட்டுள்ளன. நாம் நம்முடைய இல்லங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் அங்கே நாம் முளைப்பாரி என்பதை நாம் நம்முடைய இல்லங்களில் கண்டிப்பாக செய்வோம். ஆக கோவில்களில் இப்படி செய்வது என்பது மிக மிக சிறப்பானது. இதற்காக தனியாக புவம் நவதாள பிரமாணேன விலிக்கியா ஒரு பெரிய மண்ணை 9 அளவுக்கு 9 அடிக்கும் சதுரமாக செய்யப்பட்டு அதில் பூமிதேவி தாயாரை ஆவாகனம் செய்து மண்வெட்டியில் வராகரை ஆவாகனம் செய்து அந்த மண்வெட்டியை உபயோகித்து மிருத்சங்கிரகணம் திருமண் எடுத்தல் என்பது நம்முடைய அனைத்து ஆலயங்களிலும் பிரம்மோற்சவம், சம்பிரோக்ஷணம், பவித்ரோத்சவம் முதலான அனைத்து கைங்கரியங்களிலும் இந்த விஷயங்கள், இந்த மிருத்சங்கிரகணம் என்பது செய்யப்படும். அடுத்ததாக அங்குரார்ப்பணம் என்பதனுடைய தமிழ் பெயர் தான் முளைப்பாளி. அது மருவி முளைப்பாரி என்று மாறியது. அதாக திருமுலை, அதாவது அங்குரம். எப்படி ஒரு விதையானது முளைக்குமோ அதற்கு அங்குரம், திருமுலை என்று பெயர். அந்த திருமுலைப்பாரி அங்குரார்ப்பணம் என்பதை செய்ய வேண்டும். இந்த அங்குரார்ப்பணத்திற்கு விசேஷமாக 3 பாத்திரங்கள், அதை வைக்கக்கூடிய பாத்திரங்கள் 3 கூறப்பட்டுள்ளன. அவை பாலிகை, கட்டிகை, ஷராவை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பாலிகை, கட்டிகை, ஷராவையுடைய லட்சணங்களும் அதில் நமக்கு விசேஷமாக கூறப்பட்டுள்ளன. கட்டிகானாம் விதாதாரம், பாலிகானாம் ஜனார்தனம், ஈசானஞ்ச ஷராபானாம் ஜாத்வா அபியர்ச்சயே ததா என்று பாத்மசம்ஹிதையில் சரியா பாதத்தில் இது விசேஷமாக கூறப்பட்டுள்ள ஸ்லோகம். அதில் பாலிகையில் நாம் என்னென்ன தேவதை ஆவாகனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கூறுகிறார். அதில் கட்டிகையில் நாம் பிரம்மாவை ஆவாகனம் செய்ய வேண்டும். பாலிகையில் பெருமாள் ஸ்ரீ விஷ்ணுவை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஷராவையில் நாம் ருத்ரனை ஆவாகனம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்படியாக நாம் 4 பாலிகைகள், 8 பாலிகைகள், 12 பாலிகைகள், 36 பாலிகைகள், இதில் உத்தம பட்சமாக மிகவும் சிறப்பாக 108 பாலிகைகள் ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு இந்த சம்ஹிதைகள் நமக்கு வழி கூறுகின்றன. அப்படியாக இங்கே நாம் 108 பாலிகை, கட்டிகை, ஷராவை ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது. அதில் விசேஷமாக இந்த இடத்தில் பாலிகை, இதில் கிழக்கு முதலாக 8 திக்குகளிலும் நாம் 8 பாலிகைகளும், நடுவில் 4 பாலிகைகள், ஆக இதற்கு 12 பாலிகைகள் ஒரு பக்கம், நடுவில் 12, இந்த பக்கம் 12, ஆக 12 12 12 ஆக 36 பாலிகைகள் ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு தேவதைகளை நாம் முன்பே பார்த்தோம். அடுத்ததாக இங்கே இருப்பது கட்டிகை. இந்த கட்டிகையானது 4 பக்கங்களிலும் இதற்கு துவாரங்கள் இருக்கும், நடுவில் ஒரு துவாரம் இருக்கும். இப்படியாக 5 துவாரங்களை கொண்ட விசேஷமான கட்டிகை இங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது. இவையும் 36 ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஷராவ ஸ்தாபனம் இங்கே செய்யப்பட்டுள்ளது. இவையும் 36, ஆக பாலிகை 36, கட்டிகை 36, ஷராவை 36, ஆக 3 36, 108 பாலிகை, கட்டிகை, ஷராவை உத்தம பட்சமாக இங்கே ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளது. இவர்களுடைய அதிதேவதையாக இங்கே சோமகும்பம் இங்கே எழுந்துள்ளப்பட்டிருக்கிறார். இவர் இந்த பாலிகைகளுடைய விசேஷத்திற்காக இந்த சோமனுக்கு வெகு சிறப்பாக பூஜைகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு காலத்திலும் இவருக்கு வெகு சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அதற்கு அடுத்ததாக இந்த இடத்தில் ஒரு ஹோமகுண்டம் ஸ்தாபனம் செய்யப்பட்டு ஒவ்வொரு காலமும் நாம் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய ஹோமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சோம ஹோமம் என்பது இந்த 108 பாலிகைகள் ஸ்தாபனம் செய்யப்படும் பொழுது இந்த சோமஹோமம் தனியாக ஒவ்வொரு காலமும் செய்ய வேண்டும் என்று நமக்கு பாத்ம சம்ஹிதை முதலான சம்ஹிதைகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்படியாக இந்த பாலிகை, கட்டிகை, ஷராவை பூஜை செய்யும் பொழுது இதில் வரக்கூடிய இந்த செடியானது சமிருத்தியாக வந்தால் அந்த கோவிலும்
அந்த கோவில் இருக்கக்கூடிய ஊரும் வெகு சிறப்பாக வெகு செழிப்பாக நன்றாக இருக்கும் என்று நமக்கு ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதை கூறுகிறது. ஆக இப்படியாக இந்த புஷ்பம் இப்பயே இந்த கும்பாபிஷேகம் ஆரம்பித்து ஒரு நாளிலேயே இவை அனைத்தும் நல்லபடியாக வந்துள்ளது என்பதால் நாம் அனைவரும் உலகத்தில் உள்ள அனைவரும் நாமும் எம்பெருமானை சேவித்து அனைத்து மங்களங்களையும் பெறுவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.